ரயில் பயணங்கள் சில சமயங்களில் நமக்கு பல நல்ல இதயங்களை அறிமுகப்படுத்தும். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த மூதாட்டியும் அவரது இந்த 2 மகள்களும் எனக்கு மும்பை விரைவு வண்டியில் அறிமுகமானார்கள். அன்பான அன்னைக்கு ஆதரவுடன் மகள் தலைவாரும் இந்த காட்சியை படம் பிடிக்க எனது கேமராவிற்கு உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த மூதாட்டி தனது நோய்வாய்ப்பட்டிருக்கும் தாயை சந்திக்க வேண்டி தனது மகள்களுடன் சோலாப்பூர் சென்று கொண்டிருக்கிறார். இவருக்கு நிறைமாதமாக இருக்கும் ஒரு பேத்தியும் உண்டு. பிறக்கப் போகும் அந்த குழந்தை இந்த குடும்பத்தின் 5வது தலைமுறையாகும். வாரிய தலையை தொட்டு பார்க்கும் இந்த மூதாட்டின் முகத்தில்தான் எத்தனை ஆனந்தம்! பல அன்பு பரிமாறல்களுடன் நீண்ட எங்கள் பயணம் சோலாப்பூரை அடைந்த போது அந்த அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. ஆம், இந்த மூதாட்டியின் தாயார் இறைவனடி சேர்ந்துவிட்ட செய்தியுடன் அவரது உறவினர் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார். கலங்கிய கண்களுடன் அந்த குடும்பம் எனக்கு விடை கொடுத்தது. நான் கேமராவில் பதிவு செய்யாத அந்த கண்ணீர் காட்சி இன்னும் என் மனதில் பதிந்து கிடக்கிறது. பயணங்கள் தொடரும். மும்பை இயந்திரமயமான வாழ்க்கைக்கு மிகவும் பழகிப்போன இந்திய பெருநகரம். ரயில்களோடு ஒன்றிப்போன அல்லது ஒற்றிப்போன வாழ்க்கை. எத்தனையோ மனிதர்கள் இங்கு ரயிலில் வாழ்கிறார்கள், சிலர் ரயிலால் வாழ்கிறார்கள். நீங்கள் இங்கு பார்க்கும் இந்த மனிதர் இதில் 2ஆம் வகை. பயணங்களில் நாம் சந்திக்கும் பலவிதமான வியாபாரிகளில் இவரும் ஒருவர். இவர் விற்பது பழச்சாறு பிழியும் ஒரு சிறிய புதிய கருவி. ஒரு புதிய பொருளை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அதே இடத்தில் அதை வெற்றிகரமாக விற்பனை செய்வது என்பது வணிகத்துறையில் எப்போதுமே ஒரு சவாலான காரியம். அதை இந்த மனிதர் எவ்வளவு துல்லியமாக செய்கிறார் பாருங்கள். हमने प्रैक्टिकल के लिए लाया है मार्केट से फल बड़ा हो चाहे पीला, बड़ा हो चाहे छोटा। फलों को देखिए 2 साइड रहता है, ऊपर का डंडी वाला और नीचे का बैक साइड। मशीन को यूज करने का वो मशीन के दांतों वाले साइड से मशीन को आप यूज कीजिए और यूज करने के बाद अब इस मशीन को आप फलों के अंदर कॉलर तक फिट कर दीजिए। देखिए सर, मशीन फलों के अंदर कॉलर तक फिट होने के बाद में कॉलर पर 2 उंगली रख के फलों को आप प्रेस कीजिए। निकला हुआ जूस खाली कर सकते हो ग्लास, बोतल, बर्तन के अंदर, जैसे कि हमने लिया कांच का ग्लास। देखिए, आपके यहाँ बीमार व्यक्ति होता है, डॉक्टर सर कहते हैं मौसमी का ताजा और शुद्ध जूस चाहिए। या तो आप सफर करते हो, सफर में आपके साथ छोटे बच्चे रहते हैं, बच्चों को प्यास लगती है, उस समय आप जूस निकाल के छोटे छोटे बच्चों को प्यास मिला। देखिएगा, मशीन की खासियत है, फलों के अंदर जितना भी जूस रहता है टोटल बाहर निकल आता है, बचा हुआ रहता क्या ये आप देखिए। मौसमी का टोटल जूस निकल चुका है, जूस के अंदर किसी भी तरह का बीज और गुदा नहीं आएगा, पिएंगे ऊपर से बिना। देखिएगा, फलों के अंदर बचा रहेगा केवल बीज और गुदा। इसी तरह से इस मशीन को अगर दुकान या तो बाजार के अंदर लेने का रहा, कम से कम मशीन का कॉइल आपसे लिया जाता है 25 रुपये। यहाँ पर आपको 15 रुपये डिस्काउंट देके 10 रुपये कॉइल में दिया जाएगा और इसी के साथ में एक 10 रुपये தெளிவான சாதுரியமான மனதை தொடும் பேச்சு, செய்முறை விளக்கம், தள்ளுபடி விலை என்று குறுகிய நேரத்திற்குள் ஒரு கருவியின் விலை 10 ரூபாய் வீதம் அவர் விற்றது மொத்தம் 15 கருவிகள். ஒரு சிறிய கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு பெட்டிக்கு 150 ரூபாய், ஒரு ரயிலுக்கு 12 பெட்டிகள். ஒரு நாளைக்கு இவர் குறைந்தது 2 ரயில் ஏறி இறங்கினால் இவரது மாத வருமானம் என்னவாக இருக்கும்? பயணங்கள் தொடரும். பசித்த வயிற்றை தண்ணீரால் நிறைத்துக் கொள்ளும் இந்த ஏழை தகப்பனையும் மகளையும் நான் மும்பையில் ஒரு ரயில் நிலையத்தில் பார்த்தேன். இந்த பிறவி இசைக்கலைஞனுக்கு கிடைத்த மேடை
இந்த ரயில் பெட்டிகள் தான். அனுதாபம், பரோபகாரம், ரசனை, வேண்டா வெறுப்பு இவற்றின் கலவையான உணர்வுகளுடன் சில்லறைகள் நிறைகின்றன இந்த சிறுமியின் பிஞ்சு கைகளில். ஒற்றை நாணில் ஸ்வரஜாலம் செய்யும் இந்த இசைக்கலைஞன் ஏன் இப்படி சபிக்கப்பட்டான்? யாருக்காவது தெரிந்தால் சொல்லுங்கள். பயணங்கள் தொடரும். Journey is endless. This time, I am taking you to an Egyptian marriage. It's really a nice experience for me to shoot a happy moment of an Egyptian family. See, this bride is saying hi to me. What you are seeing here is an Egyptian Muslim marriage. Look at this baby. How cute she is. Also her mom. Egyptian females are really beautiful. One Egyptian beauty freezed me when I saw her. Just for a change, I am freezing her here. This one is an Egyptian Christian marriage. Here the Muslim boy can marry a Christian girl, but not a Christian boy can marry a Muslim girl. Bit controversial, no? Everyone who watches this video must be jealous about this groom. I know. Do you know how? Why argument, man? Leave it. Life is beautiful. Wait for your choice. Journey is endless. Journey is endless. In this episode of Journey, we are traveling to Egypt. Egypt is always famous for its rich culture and ancient civilization. Pyramids, Nile cruise, belly dance are Egypt's all-time attractions. Let us have a glance on them. But I'm giving you. Now
we are going to see another face of Egypt, which is not been shown or touched by any media yet. I am just giving a try to touch it. Have you ever seen this type of Egypt in your life? First time for me to see it today. You are Egyptian. No. السلام عليكم. هو ايه الاخضر ده؟ فريق ايه؟ فريق Free. فريك. طب والاصفر؟ الاصفر فريك برضو؟ شكرا. منطقه السياحيه بتاع بني سويف صناعيه. الصناعيه على طول الطريق ده على طول على طول كده؟ لحد ما تخش بني سويف وتطلع الكوبري قدامنا قد ايه كده؟ قدامنا قد ايه؟ بتاع 25 كيلو 25 كيلو. شكرا يا ريس. شكرا 25 كيلو كيف كده على طول؟ منطقة صناعية. على طول كده. كم كيلو كده؟ كم كيلو كده؟ 22. شكرا. بعد. السلام عليكم. هنقابل باشمهندس سامي فتوح. جميل خليني بقى الطريق ووسع الطريق يمين وشمال ويمين والاشارات كلها واقفه اي اشاره على الشمال ولا اليمين كانت مسبيه. عاملين قبلها ولا انتوا بس رحتوا؟ احنا بنروح. Very nice. Really a good view. I want to swim in this green. Please go ahead. Now you see the beautiful agricultural land here. All season, all varieties, all type of agriculture: groundnut, wheat, rice, garlic, onion, etc., etc. Everything. This wheat you are seeing here. We'll ask some question. You just translate and let No, me it will know. not work. They will be afraid. He even don't want to say his name. Why? Why? Why they are afraid? عايز يتعرف عليكم. بيقول لك اسمك ايه يا حاج؟ بيقول لك اسمك ايه؟ رمضان. رمضان. رمضان is ايوه. his name. سكومة. سكومار. Okay. وده اسمه علي ذاك علي. من غير مواعين يزرع هي مش غلط على الارض ولا حاجه. So now they put wheat here. After this, They will change another thing. what they will put? انت بعد لما هتعمل ايه؟ يبقى ضرب كورن. كورن. Corn. Okay. I mean, they are enjoying this work or they are struggling for any water shortage or etc. anything. المايه هنا ماشيه كويس؟ ده كويس And what? Always there is water. I mean, the government is giving good water. I mean, the distribution, the distribution through pump set. انتوا بتسحبوها بترمبات. They don't fight for the equally distributed. I'm sure. You ask him. No. They have to give this. No. This land is belongs to Here's the whom? water is nearly free. Who is he? علي. His son? لا No, he's not his son. Okay. His relative. He has son. ليك ابن حاج؟ ليك ابن؟ What he is doing? شغال برضه معاك هنا ولا؟ ده لو كريم البحر يعني شغال في البحري شغال ايه هناك؟ عيال يعني ولا لا هو اصل هو بيفكر في حاجه لما واحد احنا لو انا فلاح مثلا عايز بعد كده افضل اشتغل برضه في الفلاحه ولا اشتغل حاجه ثانيه. انت لو حابب يعني انت عارف لما واحد مهندس عايز يجيب ابن مهندس ولا هيجيبه دكتور؟ بس انت طبعا نصيب هو لازم تروح مدرسه واحنا طلعنا فلاحين زي ما ربنا ماشي يطلع موظف ماشي. According to his fate. مولدي سيادتك His son will work according to it. No, he don't want to make his son as engineer or a doctor or a farmer. As long as he wants. Whatever he wants. But he will work with him. And no problem. He make him study. Yes. He's gaining good money out of this agriculture. I cannot ask him. Why? I know. No, he is comfortable living with agriculture. اظن الارض حلوه. الحمد لله. الارض جيده كويسه يعني. الارض هنا احسن من الاراضي في الحته الثانيه اظن هنا عشان النيل جنبك. ما هو لازم في الحلو في الوحش. في نفس الارض في نفس الارض في الحلو في الوحش. Okay, anyway, thanks a lot for شكرا being with us. شكرا حبيبي.